வணக்கம். நம்ம எல்லாரும் தினமும் நம்ம வாழ்க்கையில தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது பணமோ, பதவியோ, பொருளோ கிடையாது. அது ஒரு மனநிலை. ஆமாங்க, அதுதான் அமைதி. ஆனா உண்மையிலேயே அமைதினா என்ன? அது எங்கிருந்து வருது? அது ஏன் நமக்கு அவ்ளோ முக்கியம்? இன்னிக்கு கிழக்கத்தே ஆன்மீக தத்துவத்தோட ஒரு மிகச்சிறந்த படைப்புல இருந்து இந்த கேள்விகளுக்கான ரொம்ப ஆழமான, தெளிவான பதில்களை நம்ம அலசப் போறோம். சரி, இந்த அழகான பயணத்துக்கு உங்க மனச கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கோங்க. உள்ளே போகலாம். இன்னைக்கு மே 10ஆம் தேதி. ஆனா நாளைக்கு நாம எதிர்கொள்ள போற மே 11ஆம் தேதிக்கான ஒரு அட்டகாசமான சிந்தனைய இன்னைக்கே முன்கூடியே பார்த்து நாம தயார்படுத்திக்கலான்னு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற மூலக்கட்டுரை ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் நூல்ல இருக்கிற மே 11ஆம் தேதிக்கான பதிவு. இந்த நூல் மனித வாழ்க்கையோட அடிப்படையான தத்துவங்களை ரொம்ப ஈஸியாவும் நேரடியாவும் சொல்லுது. இன்னைக்கு நம்மளோட முழு கவனமும் இந்த குறிப்பிட்ட பக்கத்துல இருக்கிற அமைதி அப்படிங்கிற தலைப்புல தான் இருக்க போகுது. வேற எந்த சிந்தனையும் இல்லாம இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். சரி, இதுல நாம கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். அனைத்து உயிர்களும் அமைதியை விரும்புகின்றன, ஏனென்றால் அதுவே அவற்றின் அசல் நிலை. என்ன ஒரு அற்புதமான தொடக்கம்ல. பொதுவா நாம என்ன நினைப்போம்? அமைதிங்கிறது நம்ம எங்கேயோ போய் அடைய வேண்டிய ஒரு இலக்கு, இல்லைன்னா எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு விஷயம்னு நினைப்போம். ஆனா சுவாமி சித்பவானந்தர் இந்த முதல் வரியிலேயே அந்த எண்ணத்தை சுக்குநூறா உடைக்கிறார். அமைதிங்கிறது நம்ம தேடி போக வேண்டிய ஒண்ணும் இல்லைங்க. அது நம்மளோட உண்மையான அடிப்படையான இயல்பு. நாம பிறக்கும்போதே நமக்குள்ள இருக்கிற ஒரு அசல் நிலை அதுதான் அப்படிங்கிறது இந்த வரி ஆணித்தரமா சொல்லுது. கிட்டத்தட்ட நம்ம போனோட ஃபேக்டரி செட்டிங் மாதிரி. பகுதி 1. நமது அசல் நிலை. இந்த அமைதி எப்படி நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அடித்தளமா இருக்குன்னு பார்க்கலாம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அமைதி எப்படி நம்ம சமூகத்தோட அடித்தளமாவே செயல்படுது அப்படிங்கிறது தான். ஒரு தனி மனுஷனோட அசல் நிலை ஒட்டுமொத்த சமூகத்தையும் எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமைதி இருக்கும்போது மட்டும்தான் உண்மையான சமூக முன்னேற்றம் சாத்தியமாகும்னு ஆசிரியர் சொல்றார். மக்கள் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கும் சுமூகமான உறவுகளை உருவாக்குறதுக்கும் அமைதி ஒண்ணுதாங்க அளவுகோலா இருக்கு. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, நமக்குள்ள அமைதி இல்லைன்னா உண்மையான அன்போ, புரிதலோ இல்ல கூட்டாக சேர்ந்து வளர்றதோ கட்டமைப்பு ரீதியாகவே சாத்தியமில்ல. இது 100க்கு 100 உண்மை இல்லையா? பகுதி 2. இயற்கையின் கொந்தளிப்பு. இப்போ மனுஷங்கள தாண்டி கொஞ்சம் பரந்த இயற்கை உலகத்தை நோக்கி நம்ம பார்வையை திருப்புவோம். இது இயற்கையை எவ்வளவு அழகா விளக்குதுன்னு பாருங்க. இயற்கையோட கூறுகளும் கூட வழக்கமா ரொம்ப அமைதியா தான் இருக்கு. ஆனா இயற்கை எப்பதாவது கொந்தளிக்குது, புயலாவோ இல்ல நிலநடுக்கமாவோ மாறுது. அது ஏன்? இங்க இருக்கிற ஒப்பீட்டை கொஞ்சம் கவனிங்க. இயற்கையோட அந்த கொந்தளிப்புக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. அது சும்மா எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக இல்ல, மாறாக தன்னைத்தானே மறுசீரமைப்பு செஞ்சுக்கிறதுக்காக. அதாவது இயற்கையோட நிரந்தரமான அசல் நிலை அமைதிதாங்க. அதோட கொந்தளிப்புங்கிறது ஒரு தற்காலிகமான செயல்பாட்டு முறை மட்டும்தான். சோ இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த 2 வார்த்தைகளுக்கு இடையில இருக்கிற ஆழமான முரண்பாடுதான். இயற்கை தற்காலிகமா கொந்தளிக்கிறது, தன்னை மறுசீரமைச்சுக்க, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட். இத ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, நம்ம ஸ்மார்ட் போன் ஹேங் ஆகும்போது அது தன்னைத்தானே ரீபூட் செஞ்சுக்குது இல்லையா? அது மாதிரிதான் இயற்கையோட கொந்தளிப்பும். ஆனா மனுஷங்களான நாம சண்டையில ஈடுபடுறது எதனால? நாம போன் வேலை செய்யலன்னா கோவத்துல அதை தூக்கி போட்டு உடைக்கிறோம். அதாவது இயற்கைக்கு முரணான நிர்பந்தங்களாலேயோ அல்லது கட்டாயத்தினாலேயோ, கம்பல்ஷனால மட்டும்தான் நாம சண்டையிடுறோம். நம்மளோட அந்த அமைதியான அசல் நிலையிலிருந்து நம்மளை வெளியே இழுக்கிற அந்த தேவையில்லாத நிர்பந்தங்கள் தான் எல்லா சச்சரவுகளுக்கும் காரணம்னு ஆசிரியர் ரொம்ப நுட்பமா விவரிக்கிறார். பகுதி 3. பூமியின் உப்பு. இப்போ உலகத்தோட இந்த அசல் நிலைய நிலைநிறுத்த போராடுற சில மனிதர்கள பத்தி பாப்போம். மனிதர்களிடையே அமைதியை உருவாக்குபவர்களே பூமியின் உப்பு. இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு உருவகம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாப்பாட்டுக்கு உப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த சச்சரவுகள் நிறைஞ்ச உலகத்துக்கு அமைதியை உருவாக்குபவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமைதி காப்பவர்கள்தான் இந்த உலகத்தோட அந்த உண்மையான இயற்கையான அசல் நிலைய பாதுகாப்பவர்கள். அவங்கதான் இந்த உலகத்தோட அச்சாணியாகவே செயல்படுறாங்க அப்படிங்கறத இந்த வாக்கியம் ஆழமா பதிவு செய்யுது. சரி, இதுவரைக்கும் அமைதிங்கிறது நம்ம இயல்புன்னும் சமூகத்துக்கும் இயற்கைக்கும் அது எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். ஆனா நிதர்சனமான உண்மை என்ன? நாம வாழ்ற உலகம் ரொம்பவே குழப்பமானது. பல வெளிப்புறச் சக்திகள் நம்மள தொடர்ந்து தாக்கிக்கிட்டே தான் இருக்கு. அப்படியென்றால் இந்த வெளிப்புறச் சக்திகள் கிட்ட இருந்து நம்மளோட இந்த அசல் நிலையான அமைதியை நம்ம எப்படி பாதுகாக்கிறது? இந்த கேள்வி இப்போ உங்க மனசுல எழுந்திருக்கும். இதற்கான பதிலை நோக்கிதான் நாம அடுத்து நகரப் போறோம். பகுதி 4. அசைக்க முடியாத உள் அமைதி. நேரா நம்மளோட உள் உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போவோம்.
அமைதி ஞானத்தை தொடர்கிறது. வெறும் 3 வார்த்தைகள் கொண்ட சின்ன வாக்கியம்தான். ஆனா இதுல எவ்ளோ பெரிய தத்வார்த்த எடை இருக்குன்னு கொஞ்ச நேரம் சிந்திப்போம். உண்மையான அமைதிங்கிறது சும்மா கண்ணை மூடிக்கிட்டு சத்தமே இல்லாம உட்கார்ந்திருக்கிறது கிடையாதுங்க. அறியாமையில இருக்கிற அமைதி உண்மையானதல்ல. மாறாக விஷயங்கள உள்ளபடி உணர்ற அந்த ஆழமான புரிதலும் தெளிவும் ஞானமும் வரும்போது அதை தொடர்ந்து இயல்பாகவே அமைதி வந்துடும். இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது எப்படி படிப்படியா கட்டமைக்கப்படுதுன்னு பாருங்க. சுவாமி சித்பவானந்தர் நம்மள எவ்வளவு நேர்த்தியா வழி நடத்தியிருக்காருன்னு இங்க கவனிங்க. பிரபஞ்சத்தோட அனைத்து உயிர்களும் விரும்புற ஒரு விஷயமா ஆரம்பிச்சு யுனிவர்சல், சமூகத்தோட அடித்தளமா விரிவடைஞ்சு சொசைட்டல், இயற்கையோட இயல்பா பயணிச்சு நேச்சுரல், கடைசியா ஒரு தனி மனுஷனோட இதயத்துல இருக்கிற உள் அமைதியா இன்டர்னல் வந்து நிக்குது. அந்த அகண்ட பிரபஞ்சத்துல இருந்து ஆரம்பிச்சு நேரா நம்ம இதயத்தோட ஆழத்துக்குள்ள இந்த தத்துவம் எவ்ளோ அழகா ஒரு புனல் மாதிரி சுருங்கி வருதுன்னு பாருங்க. இறுதியா வேதாந்தத்திலிருந்து ஒரு முத்தாய்ப்பான வாக்கியத்தோட இந்த சிந்தனை நிறைவடையுது. மனிதன் தன் இதயத்தில் அமைதியை நிலைநிறுத்தும்போது எந்த ஒரு வெளிப்புற சக்தியாலும் அதை சீர்குலைக்க முடியாது. இதுதாங்க நாம தேடிக்கிட்டு இருந்த அந்த இறுதி தீர்வு. நம்ம அமைதி வெளிப்புற சூழ்நிலைகளை சார்ந்திருக்கிற வரைக்கும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த அமைதி ஞானத்தின் மூலமா நம்ம இதயத்துல ஆழமா வேரூன்றி நிலைநிறுத்தப்பட்டுட்டா இந்த உலகத்தோட எந்த ஒரு கொந்தளிப்பும் எந்த ஒரு நிர்பந்தமும் அதை அசைக்கக்கூட முடியாதுங்கிற முழுமையான உத்தரவாதத்தை இது நமக்கு கொடுக்குது. இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்மளோட இந்த அலசலை நம்ம நிறைவு செய்றோம். ஆனா போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. உங்களோட இயற்கையான அசல் நிலையான அமைதியே இன்னைக்கு சீர்குலைக்கிற அந்த வெளிப்புற சக்தி எது? அந்த கட்டாயங்கள் என்ன? தயவு செஞ்சு அந்த காரணங்களை வெளியே தேடாதீங்க, உள்நோக்கி பாருங்க. அறிவொளியின் மூலமா அந்த அசைக்க முடியாத உள் அமைதிய நம்ம கண்டிப்பா அடையலாம்னு நினைவில வச்சுக்கோங்க. சிந்திங்க, தெளிவு பெறுங்க. உங்க எல்லார் இதயங்கள்லயும் அந்த நிரந்தரமான அமைதி எப்பவும் நிலை பெறட்டும்.